வெல்கம் டு அவர் சேனல் மக்களே. இன்றைக்கி நம்ம கார்டனில் போய் பார்த்தா அடைக்கீரை, சிறுக்கீரை, அதுக்கப்புறம் முளைக்கீரை இது மட்டும்தாங்க இருந்தது. ஆனால் இது எல்லாமே வளராமல் இருந்தது. படுப்பு கீரை மட்டும் நல்லாவே வளர்ந்துருந்ததுங்க. சரின்னு அதை எல்லாத்தையுமே நான் போய் பறிச்சுட்டு வந்து இன்றைக்கி நம்ம கீரை கூட்டு தாங்க பண்ண போகிறோம். அதுவும் நம்ம பாரம்பரியமாக பானையில் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போதும் போல் கீரை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு நான் நல்லா ½ அன் ஹவர் ஊற வச்சுட்டு 3 டைம்ஸ் ஃப்ரெஷ் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி வச்சிடுறேங்க. இப்போ நம்ம ஒரு பானை எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் பயத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு இருக்குல்ல அது ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1 ஸ்பூன் துவரம்பருப்பு இருக்குல்ல அது போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வச்சுடுங்க. பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஒரு 2 கப்பு இல்லை 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த பருப்பு வந்து நம்ம வேகணும் அதுக்காக. பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டோம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம இவ்வளோ போதும். கல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி பருப்பு வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நம்ம கீரையும் அதுக்குள்ளே நல்லா ரெடி பண்ணிட்டோங்க. பார்த்தீங்களா, வடிகட்டி சூப்பராக இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையுமே பருப்பு வெந்ததுக்கப்புறம் இந்த கீரை எல்லாத்தையுமே நம்ம அதை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து நீங்கள் இந்த ஸ்பைஸியாக வெத்தல் குழம்பு, புளி குழம்பு அதுக்கெலாம் நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. தண்ணி நம்ம வேணும்னா ஊற்றிக்கலாங்க, கீரை வந்து நல்லா பாயில் ஆகிறதுக்கு. எப்போதுமே கீரையை வந்து நம்ம ஓப்பன் பாட்டில் தாங்க சமைக்கணும். குக்கரில் வைக்கவே கூடாதுங்க. அது ரொம்ப 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 தவறு. பாருங்கள், கீரை நல்லா பாயில் ஆகிறதுக்குள்ளே தேங்காய் ஒரு முடி ஃபுல்லாக நான் துருகி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஜீரகம், அதாவது 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு இந்த தேங்காவை தண்ணி ஊற்றி நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாங்க. கீரை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த தேங்காய் பேஸ்ட்டை அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான பாரம்பரியமான கீரை கூட்டு வீட்டில் தயாராகிடுச்சு. மத்து வச்சு கண்டிப்பாக நீங்கள் கடையணுங்க. இது ஆதி காலத்துலலாம் இந்த மண் பாத்திரத்தில் தாங்க சமைச்சு சாப்பிட்டாங்க எல்லாருமே. ரொம்பவே ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த மண் பாத்திரம் பயன்படுத்தி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈவினிங் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.